ரொம்ப நாள் கழிச்சு என் பழைய ஸ்கூலுக்கு என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாவா? எனக்கும் முந்தி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். புரிஞ்சா? கவனிச்சியா? எப்படி புரியும் உங்களுக்கு? Okay, Vijesh, what is the atomic number of silver? Padisam. Sir, 47, sir. Very good. நம்ம சீனியர்ஸ் எல்லாம் நல்லா கெத்தா இருக்காங்க. ஆமாண்டா, நம்மளும் அவங்க கூட சேரலாம். ஏன்டா? சந்தோஷமா தானே. அவங்க கூட இருந்தா நல்லா கெத்தா இருக்கும். ஸ்கூல்ல ஒரு ஐடென்டிட்டி நமக்கு இருக்கு. எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலைலாம்? நம்ம ஜாலியா ஸ்கூலுக்கு வரோம், சந்தோஷமா இருக்கோம், நல்லா படிக்கிறோம், நல்லா விளையாடுறோம். அதை விட்டுட்டு இந்த தேவையில்லாத வேலைலாம் இருக்கு. இதுல பாத்தியாடா சீனியர்ஸோட இருப்பாங்க. ஓகே. இவன் தானே என் ஃப்ரெண்ட் விஜயகுமார். இவன் தான் உன் ஃப்ரெண்டா? பாப்பா இல்ல நான் இருக்கட்டும், இந்த ஒரு நிமிஷம் என்ன மட்டும். டேய் ஏன்டா அவங்க கூட போய்? அதான் நேரே சொன்னேன்ல. டேய் அவங்க எப்படிப்பட்ட பசங்க தெரிஞ்சு எப்படி அவனால பேச சொல்றேன். என்னம்மா உன் ஃப்ரெண்ட் ரிஜில் பிஹேவியர்லாம் ரொம்ப மாறிடுச்சு. ஆமா மேம், என்ன பண்றது, கொஞ்ச நாளாவே மார்க்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஆமா மேம், தெரியல பாக்கணும். டேய் ரிஜில் என்னாச்சா? டேய் நீ போடா. ஏய் இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ரொம்ப மண்ணு இல்ல எங்க இருக்குமே காசு கொடுத்துச்சியா? சாமானியனே மாட்டணும். சரி பவுடர்லாம் எப்படி இருக்கு? ஐக்கத்துல இருக்காருல வேணா ரெஸ்ட் போயிட்டு இருக்கோமா? என்ன ஆச்சு? டேய் ஏன்டா மைக்? டேய் டேய் என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? ஓகே தான்டா. ட்ரக்ஸ் எடுக்கியாடா? ஃபர்ஸ்ட் டைம் தான். கூப்பிட்டீங்களாண்ணா? ஆமாண்டா, நம்ம மணியன்னு புதுசாக மாத்திரை எடுத்துருக்கு. போட்டு பார்க்குறியா? அண்ணே ஒன்றும் ஆகாது இல்லைண்ணே, உங்களை நம்பி எடுக்கிறேன். போடுறா. ஏய் இது ஹெவி டோஸ் உள்ளது, பையன் தாங்க மாட்டான். போடு, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உடப்பானா? பாடி தாங்காது. நல்ல வேலை நம்ம எடுக்கல. அவன் தான் டோஸ் அதிகப்படுத்த மாட்டேன். காப்பாத்துறான். ரிஜுலு பேசுடா. ரிஜுலு உனக்கு ஒண்ணும் இல்ல டீச்சர்ஸை கூப்பிட போயிருக்காங்க, வந்துருவாங்க. ஜெஸ், நான் போன பாதையில் நீ பேராது. நீ ரொம்ப நல்ல பையன். உன் லைஃப் ஸ்பாயில் பண்ணிடாத. ஏன்டா இப்படிலாம் பேசுற? உனக்கு ஒன்னும் ஆள ரிஜுலு. ஜெஸ் ரிஜுலு டே ஏண்டி உனக்கு ஒன்னும் இல்லடா. டே போடா. சார் சார் சார். சரி ஓகே தம்பி, நல்லா படிக்கிறோம். அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சோடனே நான் அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்துட்டேன். ஒருவேளை என் கண்ணால் அந்த கொடுமையை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேனோ என்னமோ தெரில. ஆனால் இதெல்லாம் ஏன் யோசிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, இதுக்கெல்லாம் காரணம் ட்ரக்ஸ், அதாச்சும் போதைப் பொருட்கள். இந்த ட்ரக்ஸ்னால என் லைஃப்பில் ஒரு நல்ல கம்பெனியை நான் மிஸ் பண்ணிட்டேனோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை ரிஜுவல் மட்டும் எனக்கு ட்ரக்ஸ் எடுக்காமல் இருந்திருந்தா அவனும் என்னை மாதிரி வாழ்க்கையில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருந்திருப்பான்ல.